GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வேலூர் மாவட்டத்தில் உள்ள பேரணாம்பட்டு நகராட்சி பகுதி தொழில் மற்றும் வணிகத்திற்கு பெயர் பெற்ற இடமாகும். இங்கு பீடி உற்பத்தி மற்றும் விற்பனை முக்கிய தொழில்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதே பகுதியை சேர்ந்த சப்போட்டா தோப்பு என்ற சிறு கிராம பகுதியைச் சேர்ந்தவர் பர்கத். இவர் தனது குடும்பத்தை நடத்துவதற்காக அருகிலுள்ள ரஹமதாபாத் பகுதியில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து பீடி உற்பத்தி செய்து வருகிறார். சமீபத்தில் ஒரு நாள் தனது தினசரி வேலைக்கு இடையே பழங்கள் வாங்குவதற்காக பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே உள்ள பழக்கடைக்கு சென்றார் பர்கத். அங்கு தனது இருசக்கர வாகனத்தை கடைக்கு வெளியே பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது அவரது வாகனம் காணாமல் போயிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பர்கத் அருகிலுள்ளவர்களிடம் விசாரித்தார். நாலாபுரமும் தேடி பார்த்தும் வாகனம் கிடைக்கவில்லை. இதையடுத்து உடனடியாக பேரணாம்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். குறிப்பாக பழக்கடை வெளியே பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர். அதில் தலையில் குல்லா அணிந்து முகத்தில் மாஸ்க் அணிந்த ஒரு மர்ம நபர் நீண்ட நேரம் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டதும் பின்னர் வாகனத்தை எடுத்துச் செல்லும் காட்சியும் தெளிவாக பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகள் மூலம் திருடனின் உடல் அமைப்பு, உடை மற்றும் செயல்பாடுகள் குறித்த சில முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. தற்போது பேரணாம்பட்டு போலீசார் இந்த CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து மர்ம நபரை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள பிற CCTV கேமராக்கள், வாகன சோதனை சாவடிகள் மற்றும் தகவல் தொடர்பு வலையமைப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டத்தில் சமீப காலங்களில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் சற்று அதிகரித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பட்டப்பகலில் நடந்த திருட்டு சம்பவம் மக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தும் போது அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. வாகன உரிமையாளர்கள் டிஸ்க் லாக், சங்கிலி பூட்டு போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது, பொது இடங்களில் பாதுகாப்பான பார்க்கிங் பகுதிகளை தேர்ந்தெடுப்பது போன்றவை திருட்டு சம்பவங்களை குறைக்க உதவும். போலீசார் விரைவில் குற்றவாளியை கைது செய்து வாகனத்தை மீட்டு தருவார்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.